மேசராசினியர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல 3ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ல மறைந்திருக்கிறாரு. அதே நேரத்துல அவர் நீச்சமாகி வக்ரமாகவும் இருக்கிறார். இதனால புதன் பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் பெறுகிறார். இந்த ராஜயோகத்தினுடைய அடிப்படையிலும், அதே நேரத்துல உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நீங்க செய்கின்ற எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா, வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். இந்த வெற்றிகளானது ஆரம்பத்துல என்னன்னா மெதுவாக கிடைப்பது போல் இருக்கும். ஆனால் நிச்சயம் வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதரனுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான அதிபதியான குருவும் தனஸ்தான அதிபதியான சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய வீட்டுல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல தனஸ்தான அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் நிறைய வந்தாலும் உங்களுக்கு செலவுகள் என்பது காத்து கொண்டிருக்கிறது. ஆனது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவுறதுனால தீராத நோய்களால அவஸ்தைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல குணமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவுறதுனால காதலிக்கிற மேஷராசினியர்கள் பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனமா இருக்கணும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதனால கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக 12ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் போகும். கூட்டு தொழில், தரகு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா தொழில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெற்று 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரம் இந்த ராஜயோகம் பெற்றுள்ள புதன் பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்தை வேற பார்க்கிறார். நிச்சயம் கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது உங்களுக்கு ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை என்பது இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் என்பது போகாது. உங்களை சுற்றி இருக்கும் எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா தற்போது குறைவாக இருக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் 10ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல ஏதாவது நீங்க எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரனானவர் 12ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால நிம்மதியான உறக்கம் என்பது இந்த சமயத்தில் இருக்காது. சொந்த தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல புதிதாக விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ல இருக்கிறதுனால பாதங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது சிறிதாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா சிறிது களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய 10ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ல விழுவதனால அதிக அளவு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது. சனி மற்றும் சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுவதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12ல உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டார்கள். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிதாக இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்தில் வாங்காமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். அதே நேரத்துல குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்தில் 7ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். குடும்பஸ்தான அதிபதியும் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். இதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல வருமானங்கள் என்பது மனைவியின் மூலமாகவோ அல்லது கணவரின் மூலமாகவோ கிடைக்கும். இந்த சமயத்தில் விவசாயிகள் பாத்தீங்கன்னா தானியங்கள் ஏதாவது
விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் தானியத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்துல கோபமான பேச்சுகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார். அதே நேரத்துல 7ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தரகு தொழில், கூட்டு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களை சுற்றி எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அதே நேரம் 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். அதோட 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருப்பதனால உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோய் ஏற்படுவதாக இருந்தால் கணுக்கால் மற்றும் பாதங்கள்ல கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். இதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களோட படிப்புல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா சனி சூரியனுடைய சேர்க்கை 4ஆம் இடத்தை பார்க்கிறது. ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். இதனால உங்களுக்கும் தகப்பனாருக்கும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால சொந்த தொழில் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா அவங்க செய்யற தொழில சின்ன சின்ன இடர்பாடுகள் என்பது இருந்து கொண்டு இருக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த 9ஆம் இடத்து அதிபதியான சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் ஏற்படும் அல்லது சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. ஆன்மீக உணர்வு என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா தல யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறோம் அல்லது சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சூரியன் மற்றும் சனி சேர்ந்து இருவரும் 4ஆம் இடத்தை பார்க்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அது 7ஆம் வீட்டை விழுகுது. இதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள்ங்கிறது வரும். ஆனா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அது உங்களை பெரிதான அளவுக்கு பாதிக்காது. வந்த வேகத்தில் போய்விடும். செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறதுனால ஏதாவது நோய்கள்னால அவஸ்தப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் அதற்காக நீங்கள் செலவுகள் செய்ய நேரிடலாம். அதே நேரம் குடும்பத்தின் மூலமாகவோ அல்லது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்காகவோ நீங்கள் செலவுகள் இந்த சமயத்தில் அதிகம் செய்ய நேரிடலாம். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு முன்ன இருந்த மனசுல இருந்த தைரியம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் இருக்காது. ஆகையால் நீங்க செய்கிற செயல்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே குறைந்திருக்கும். ஆகையால் நீங்க செய்கிற செயல்ல நிதானத்தோடு செய்தால் வெற்றிகள் என்பது கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு ஒற்றுமையோ அல்லது பிணைப்போ இருக்காது. உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் தாய்மாமனுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சில கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறது. அதே நேரத்துல ராகுவும் கூட இருக்கிறதுனால முதலீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் ஆசை காட்டி மோசம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வரும். அதே நேரத்துல கூடவே பாத்தீங்கன்னா சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறார். இதனால பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்குள் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாயி வக்ரமாக இருக்கிறார். இதனால ராஜயோகம் புதன் பெறுகிறார். இந்த தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால சொத்து சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல சொத்துல பாத்தீங்கன்னா பராமரிப்பு செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவர் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால உங்களுக்கு உறக்கங்கள் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நிறைய விரைய செலவுகளும் ஏற்படும். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதே நேரத்துல வேலையிலும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் பாத்தீங்கன்னா இப்ப உங்களை விட்டு ஒதுங்கி நிற்பார்கள். அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். காதலிக்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா ஒற்றுமைகள் என்பது இருக்காது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா காதல் ஸ்தான அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவர் வக்ரமாக இருக்கிறார். அதனால உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால நீங்க தீராத வியாதிகள்னால கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சமயத்துல குணமடைவதற்கு
கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மருத்துவ செலவிற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும். இந்த நேரத்துல கோர்ட்ல விவாகரத்து சம்பந்தமான கேஸ் இருந்துச்சுன்னா அதுல தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. இதனால நீங்க செய்கிற எல்லா காரியங்களையும் பாத்தீங்கன்னா பொறுமை என்பது தேவை. அதே நேரத்துல சில தடங்களுக்கு பிறகுதான் வெற்றிகள் என்பது கிடைக்கும். அதே சமயம் இந்த நேரத்துல அரசு சம்பந்தமான காரியங்கள்ல அனுகூலங்கள் கிடைப்பது கடினம். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல புதிதாக விரிவாக்கம் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால அவ்வப்போது தலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி மற்றும் சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால காது சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல நீங்க பேசுற பேச்சுல கவனமா இருக்கணும். இல்லைன்னா அதனாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சலசலப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால படிப்புல பெரிதாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்திலையும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 9லே ஆட்சியாக இருக்கிறார். இதனால தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணம் என்பது உங்களுக்கு வந்து போகும். அதே நேரத்துல ஆன்மீகம் சம்பந்தமான உணர்வுகள் என்பது உங்களுக்கு வரும். இதனால் பழைய கோவில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். சுக்கிரன் மற்றும் புதனானவர் வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் ராகுவும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா நீங்க செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் செய்யலாம். பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கனவு தொல்லை என்பது வந்து போகும். சுக்கிரனானவர் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ப்புல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் தாய்மாமனுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விரிசல்கள் என்பது வந்து போகும். அதே நேரம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது உங்கள் இருவருக்கும் இருக்காது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண் சம்பந்தமான தொந்தரவுகள் என்பது வந்து போகும். கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களுக்கு அதீத லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு சம்பள உயர்வு அல்லது போனஸ் கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல உச்சமாகி இருக்கிறார். அதே நேரம் வக்ரமாகி இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா படிப்புல கோட்டை விடக்கூடிய சூழல் என்பது ஏற்படக்கூடும். சுக்கிரனானவர் வக்ரமாக இருக்கிறதுனால புதிதாக வண்டி வாகனங்கள் எதுவும் வாங்கக்கூடாது. அதே நேரத்துல வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல நீச்சமாகி இருக்கிறார். அதே நேரம் அவர் வக்ரமாக இருக்கிறதுனால ராஜயோகத்தை பெறுகிறார். இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலமான சூழ்நிலைகள் என்பது இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாகி 9ல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி மற்றும் சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தந்தையின் மூலமாக குடும்பத்துல சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நீங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா பேசுற பேச்சுல கோபத்தை காட்டாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சனி மற்றும் சூரியனானவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாரினுடைய உடல் நலத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுடைய உடல் நலத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் 3ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாகி நீச்சமாகி இருக்கிறார். இதனால ராஜயோகத்தின் அடிப்படையிலும் குருவினுடைய பார்வையினுடைய அடிப்படையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் என்பது இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணலாம். முன்னோர் வழி சொத்துக்கள் கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்துல மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா பேச்சு போட்டுல பங்கேற்றினால் நிச்சயம் உங்களுக்கு பரிசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
அதே நேரம் 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கறனால முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா பராமரிப்பு பணிகள் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். காதலிக்கிற கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. நல்ல சுமூகமான உறவு நிலை என்பது காதலர்களிடையே இருக்கும். உங்களுடைய காதலின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்குல பார்த்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கின்ற எல்லா செயல்களிலும் பேசுகின்ற பேச்சிலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 2ஆம் இடத்து அதிபதிகள் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மனைவியின் மூலமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி சூரியனுடைய பார்வை 2ஆம் வீட்டுல விழுவதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும். இல்லைன்னா படிப்புல தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சூரியனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல படிப்புல ரொம்ப கவனமா இருப்பது நல்லது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவதனால சொந்த தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா செய்கிற வேலையில கவனமா இருக்கணும். ஏன்னா தொழில மந்தமான நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் லாபங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் என்பது உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் வந்து போகும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால உங்களுக்கு இருக்கிற வேலையில பார்த்தீங்கன்னா பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறார். அந்த லாபஸ்தான அதிபதியும் பார்த்தீங்கன்னா ராஜயோகத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிலத்தின் மூலமாக எதிர்பாராத தன லாபங்கள் வருவதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் நிலம் வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதையல் யோகம் என்பது இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நன்றாக படிப்பாங்க. உங்களுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய பெயர் புகழ்ல பார்த்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா தைரியம் என்பது இந்த சமயத்தில் இருக்காது. அதே நேரம் நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. அப்பதான் என்னன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே நேரம் புதிதாக எந்த ஒரு முயற்சிகளையும் இந்த சமயத்தில் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரர்களுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து 7ல இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. ஆகையால் வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல என்னன்னா சூப்பரா படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. முன்னோர் வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற கிரகம் பார்க்கறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சலசலப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது ராசியின் மேல விழுவதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். தரகு தொழில் கமிஷன் தொழில் அதே நேரம் கூட்டு தொழில் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது. அதே நேரத்துல ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும். 11ஆம் இடத்தை அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரமாக இருக்கிற புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார்.
அதே நேரத்துல இந்த புதனுடைய வீட்ல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால நிலத்துல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால படிப்புல வந்து பெரிதான அளவுக்கு ஆர்வத்தை கொடுக்காது. சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையானது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால செய்தொழில பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு லாபங்கள் என்பது எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்துல புதிதாக விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதும் நல்லது. சனி சூரியனுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் சூரியனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் தாய்மாமனுக்கும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதலீட்டுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சனியானவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால புதன் வந்து ராஜயோகம் பெறுகிறார். அதே நேரம் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல இருக்கு. இதனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு பாத்தீங்கன்னா உயர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விலகுது. இதனால நீங்க செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது கிடைக்கும். அதே நேரம் எண்ணிய எண்ணங்கள் செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் என்பது உறுதி. இளைய சகோதரத்தின் ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி காரியங்களான அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. தங்கம் அணியக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியம் மற்றும் புத்துணர்வு பிறக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சலசலப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பேசுற பேச்சுகள்லையும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா படிப்புல வந்தீங்கன்னா பெரிதளவுக்கு நாட்டம் என்பது அவர்களுக்கு இருக்காது. குருவினுடைய 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விலகுது. அதே நேரத்துல 5ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 6ல ஆட்சியாக இருக்கிறார். இதனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. இருவரும் சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு தொழில நஷ்டங்கள் ஏற்படுவது மாதிரி வாய்ப்பு வரும். ஆனால் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டுல விழுவுது. இதனால கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா அதனுடைய வளர்ப்புல வந்து கவனமா இருக்கணும். இல்லைனால் அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் ஆன்மீக உணர்வு உங்களுக்கு ஏற்படும். சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். முன்னோர் வழி சொத்துக்கள்ல இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஆராய்ச்சி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றத வந்து பார்த்து கவனமாக கமெண்ட் பண்ணணும். செவ்வாயினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுவுறதுனால புதிதாக இடங்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. அல்லது நிலச்சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகமும் இருக்கிறது. அதே நேரம் மார்பு பகுதி மற்றும் நுரையீரல் பகுதிகளில் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடை போன்ற ஏரியாகளிலும் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். அதே நேரம் 9ஆம் இடத்துல குரு வேற இருக்கிறார். இதனால உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரனானவர் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால் உங்களுக்கு அதிக அளவு கோபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கோபத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. காதலிக்கிற கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதியான சனியுடன் பாத்தீங்கன்னா சூரியனுடைய சேர்க்கை இருக்கு. இதனால உங்களுக்குள்ள பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதத்தில் நல்லது. வெளியிடங்களில் வேலை பார்ப்பவர்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கு. இதனால உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் வேலை பார்க்கும் இடங்கள்ல வந்து விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக செல்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரனானவர் வக்ரமாக இருக்கிறார். இதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போவதற்கான
வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து மோதல்கள் வந்து போகும். கூட்டு தொழில் மற்றும் கமிஷன் தொழில், தரகு தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா தொழில கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் தொழில லாபங்கள் ஏற்படாது. செவ்வாயினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுவுறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா படிப்புல கவனம் சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்க்கறதுனால முதலீடு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமாக ஈடுபாடு இல்லாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் சனி பாத்தீங்கன்னா சூரியனோட இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் பிள்ளைகளும் நீங்கள் சொல்கின்ற பேச்சை கேட்க மாட்டார். துலாம் ராசினியர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 2 மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 12ஆம் இடத்துல விழுகுது. இதனால உங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்தை வேற பார்க்கிறதுனால இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் செய்கிற செயல்கள்ல நிதானமாக செய்வது நல்லது. குரு மற்றும் சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுவுறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சலசலப்புகள் என்பது வந்து போகும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு உங்கள் குடும்பத்தை பாதிக்காது. குருவானவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தன வரவுகள் வந்து சேர்வதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரத்துல உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும். இந்த மாசத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் புதனானவர் வக்ரமாக இருக்கிறார். அதனால நீங்க வேலை பார்க்கும் இடத்துல மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாயி நீச்சமாக இருக்கிறார். இதனால புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். இந்த ராஜயோகம் பெற்றுள்ள புதன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது இருக்காது. ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியுடன் பாத்தீங்கன்னா சூரியன் வேற இருக்கிறாரு. இதனால அவ்வப்போது பாத்தீங்கன்னா இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக 6ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால தீராத வியாதியினால அவசைப்படுவதற்கான சூழ்நிலை என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. நோய் ஏற்படுவதாக இருந்தால் பாதங்கள்ல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல இடுப்பு முதுகெலும்பு பகுதியில கவனமாக இருக்க வேண்டும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவுது. இதனால செய்தொழில புதிதாக எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே நேரத்துல செய்தொழில பாத்தீங்கன்னா லாபங்கள் எதிர்பார்ப்பது கடினம். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் குருவினுடைய அருள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. அதே நேரம் இந்த குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும். அதே நேரத்துல கேதுவும் இருக்கிறதுனால ஞானத்தை அதிகமாக கொடுப்பார். இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக இறங்குவது நல்லது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறார். இதனால எந்த ஒரு முதலீட்டிலையும் தற்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியுடன் சூரியனுடைய சேர்க்கை 5ஆம் இடத்துல இருக்கனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரனானவர் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் மற்றும் குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் விழுவுறதுனால நிலம் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. அல்லது நில சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த 4ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல ராகுவினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால வாங்குற நிலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் வில்லங்கத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது. 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால அவ்வப்போது மனசஞ்சலங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும். இந்த சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது 11ஆம் வீட்டுல விழுவுறதுனால கால்நடைகளை வளர்ப்பவங்க பாத்தீங்கன்னா கால்நடைகளை கவனமா பார்த்துக்கிடணும். ஏன்னா அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் மற்றும் குருவினுடைய பார்வையானது 4ஆம் இடத்துல விழுவுறதுனால
இருக்கிறதுனால புதையலுக்கு சமமான யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசினியர்களை, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்பாராத பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த பெயர், புகழ், செல்வாக்கின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதே நேரத்தில் 3ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். தங்கம் அணிவதற்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குருவினுடைய அருள் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கு. இதனால மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம், தெம்பு எல்லாமே இந்த சமயத்துல உங்களுக்கு பிறக்கும். அதே நேரத்துல ராகுவினுடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். அதே நேரத்துல 7ஆம் இடத்துல குரு வேற இருக்கிறார். இதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். கமிஷன் தொழில், தரகு தொழில், கூட்டு தொழில் பார்ப்பவங்க பாத்தீங்கன்னா தொழில கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். அந்த சமயத்துல குரு இந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது நிச்சயம் இருக்கிறது. அதே நேரம் மனைவியின் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பண வரவுகள் என்பது நிச்சயம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிம்மதியான உறக்கம் என்பது இருக்காது. ஆகையால் உங்களுடைய உறக்கத்துல கவனம் செலுத்தணும். நன்றாக உறங்கி எந்திரிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படாது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. அதே நேரம் இருவரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்தொழில இந்த சமயத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல புதிதாக தொழில் விரிவாக்கம் எதுவும் செய்யக்கூடாது. இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தொழில பாத்தீங்கன்னா குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சூரியன் மற்றும் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தோன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது படிப்புல. அதனால ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க. ஆனா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால படிப்புல தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. படிப்புல ஆர்வம் என்பது இந்த சமயத்தில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால பிள்ளைகளினுடைய செயல்பாடுகளை கவனமா இருக்கணும். இல்லைன்னா தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கிறதுனால நீங்க பேசுற பேச்சுல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தைகளையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களோட வார்த்தையினாலே பாத்தீங்கன்னா உங்க இருவருக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 8ல மறைஞ்சு போயிடுறார். இதனால உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு பயப்படுவாங்க. அதே நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மாதத்தில் கழுத்து, தோள்பட்டை சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் புதிதாக வண்டி, வாகனங்களோ நிலங்களோ வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். இதனால புதிதாக நிலம் வாங்கினீங்கன்னா அதுல வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வண்டி, வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கினீங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். அதனால வண்டி, வாகனங்களை என்னன்னா இந்த மாதத்தில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும். தனுசு ராசினியர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். அதே நேரம் குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. கேது 10ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய செய்தொழில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் என்பது நிச்சயம் இருக்கும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் முயற்சி செய்தால் நிச்சயம் வெளிநாட்டு யோகம் என்பது கிடைக்கும். அதே நேரம் நிம்மதியான உறக்கம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர்
குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்திற்காக ஒரு சிறிய தொகையை செலவு செய்ய நேரிடலாம். அதே நேரம் குடும்பத்துல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவும் நீங்கள் செலவுகள் செய்ய நேரிடலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட இருந்தாலும் குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால குடும்பத்துல சலசலப்புகள் வந்தாலும் மகிழ்ச்சிக்கு என்னன்னா குறைவு என்பது இருக்காது. அதே நேரத்துல தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சின்ன சின்ன தடைகள் என்பது இருக்கும். ஆனால் குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா அந்த தடைகள் பெரிதாக இருக்காது. ஆகையால் ஓரளவுக்கு நன்றாக படிப்பார்கள். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் இந்த 2ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட இருக்கிறதுனால சிறிய குழப்பங்களுக்கு பிறகு திருமணம் நிச்சயமாகலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரம் உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளுடைய பலம் இப்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். அதே நேரம் குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கறனால உங்களுக்கு கடன் அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோய் ஏற்படுவதாக இருந்தால் பாதங்கள்ல அடிபடாமல் பார்த்துக் கொள்ள வேணும். அதே நேரத்துல நுரையீரல் மற்றும் மார்பு பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால நண்பர்களின் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 6ல மறைஞ்சு போயிடுறார். அதே நேரத்துல 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதனும் அக்ரமாக இருக்கிறார், சுக்கிரனும் அக்ரமாக இருக்கிறார். பல கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால உங்களுடைய படிப்புல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா கவனச்சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவதனால அவ்வப்போது மனசஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால உங்களுக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இருக்கலாம். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. காதலிக்கிற தனுசு ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தானத்தை என்னன்னா சனி பார்க்கிறார். இதனால உங்களுக்குள்ள அவ்வப்போது பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது சின்னதா எட்டி பார்க்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக இருக்கிறார். இதனால எதிர்பார்த்த லாபங்கள் என்பது இந்த சமயத்தில் கிடைப்பது கடினம். ஆகையால் செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. முதலீடு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த சமயத்துல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 11ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது என்பது கடினம். சுக்கிரன் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இதனால வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல வண்டி வாகனத்துல செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக இருக்கிறார். இதனால கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் கால்நடைகளுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மகர ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால 2ஆம் திருமணத்தை காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இருக்கிறது. கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு கால்நடைகளின் மூலமாக அதிக பண வரவுகள் வரும். சனி மற்றும் அஷ்டமாதிபதியான சூரியன் இருவரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுல சின்ன சின்ன சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே வீட்டுல சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் மற்றும் சனியானவர் இருவரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான தொந்தரவுகள் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா சனி சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால படிப்புல பெரிதான அளவுக்கு நாட்டம் என்பது இருக்காது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விலகுது. 9ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாகி வக்ரமாகி இருக்கிறார். இதனால இந்த புதன் மூலமாக உங்களுக்கு ராஜயோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தந்தையின் சொத்துக்கள் மூலமாகவும் அல்லது தந்தையின் மூலமாகவும் உங்களுக்கு ராஜயோகங்கள் ஏற்படும். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு என்பது இருக்கும். அதே நேரம் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் அல்லது சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். கூட்டு தொழில், தரகு தொழில், கமிஷன் தொழில், இந்த தொழில பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு முன்னேற்றம் என்பது இந்த மாதத்தில் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய செய்தொழில பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். அதே நேரம் இந்த நேரத்துல புதிதாக எந்த முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது நல்லது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரத்துல செவ்வாயானவர் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைறதுனால உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கார். அதே நேரத்துல சனியினுடைய பார்வையும் 4ஆம் இடத்துல இருக்கறனால புதிதாக எந்த சொத்துக்களும் இந்த சமயத்தில் வாங்காமல் இருப்பது நல்லது. இல்லனா சொத்துல வந்து வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே இந்த சமயத்தில் கிடைக்கும். வெளியிடங்களில் வேலை பார்க்கிறவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாகி வக்ரமாகி இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இந்த மாதத்தில் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா சின்னதா வந்து பிரச்சனை வந்து லைட்டா எட்டி பார்த்துட்டு போகும். ஆனா குருவினுடைய அருள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது பெரிதான அளவுக்கு உங்கள் இருவரையும் பாதிக்காது. காதலிக்கிற மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போகும். அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வேற இருக்காரு. இதனால சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது உங்கள் இருவருக்கும் இடையே இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுக்கு மனசஞ்சலங்கள் என்பது அவ்வப்போது வந்து போகும். சுக்கிரனானவர் உச்சமாகி வக்ரமாக 3ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுக்கும் தாய்வழி உறவுகளுக்கும் இடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனக்காரகனான குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதலீட்டில் ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாகி வக்ரமாகிறார். இதனால அவர் ராஜயோகம் பெறுகிறார். அதே நேரம் குருவினுடைய பார்வை பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கு. இதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினியர்களே, குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல சனி சூரியனுடைய சேர்க்கையை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே இருக்கு. அதோட வந்து செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால வேலையில வந்து பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட குரு பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபம் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரத்துல புதன் ஆனவர் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால தீராத வியாதிகளால அவஸ்தைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது மனசஞ்சலங்கள் என்பது வந்து போகும். ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த மனசஞ்சலங்கள் உங்களை பெரிதான அளவுக்கு பாதிக்காது. சனியானவர் உங்களுடைய ராசி மேல இருக்கிறதுனால கூடவே பாத்தீங்கன்னா சூரியன் வேற இருக்கிறார். இதனால உங்களுடைய பெயர் புகழ்ல வந்து களங்கம் சிறிது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க பேசுகின்ற பேச்சிலேயோ இல்ல செய்கின்ற செயல்களிலேயோ கவனமாக இருப்பது நல்லது. சனி சூரியன் இருவரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அல்லது சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போகும். அதே நேரத்துல நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் வரும். தரகு தொழில், கமிஷன் தொழில் மற்றும் கூட்டு தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல சனி பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்துல வந்து ஆட்சியாக இருக்கிறார். இதனால நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்துல வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த சமயத்தில் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. குடும்பஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால நீங்க செய்கின்ற எல்லா செயல்களும் பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் நிச்சயம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். மனசுல பாத்தீங்கன்னா புத்துணர்வு என்பது இருக்கும். அதே நேரத்துல வந்து தைரியங்கள் என்பது அதிகமாக வரும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல மேலதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லை என்றால் மனக்கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும்.
வேண்டும். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால வண்டி வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். அதே நேரம் இந்த சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி ஆகையால் உங்களுக்கும் தந்தையாருக்கும் பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் என்பது போகும். அதோட இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுடைய குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தையாரின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். சுக்கிரனானவர் வக்ரமாக இருக்கிறதுனால ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆகையால் படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். காதலிக்கிற கும்பராசினியர்களுக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா கோபமான பேச்சுகள் வெளிப்படும். அதே நேரத்துல 5ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாகி வக்ரமாக இருக்கிறார் குடும்பஸ்தானத்துல. இதனால குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது பல போராட்டங்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அதே நேரத்துல ராகுவும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது அவசியம். ஏன்னா குடும்பத்துல அடிக்கடி உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண் சம்பந்தமான தொந்தரவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால முதலீட்டுல என்னன்னா இந்த சமயத்துல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். மீன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் 9ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால தகப்பனார் வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நிலச்சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராசியிலே நீச்சமாயி வக்ரமாக இருக்கிறார். இதனால புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். இந்த ராஜயோகம் பெற்றுள்ள புதனின் மூலமாக உங்களுக்கு புதையல் யோகம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. இந்த புதையல் யோகமானது உங்களுக்கு நிலச்சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கலாம். இந்த ராஜயோகம் பெற்றுள்ள புதனானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகியால் கணவர் அல்லது மனைவியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். நண்பர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் தரகு தொழில், கமிஷன் தொழில், கூட்டு தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் சூப்பரா இருக்கும். அதே நேரம் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவ்வப்போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது எட்டி பார்க்கும். ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார். இதனால இஎன்டி சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டை பகுதிகளிலும் பிறப்புறுப்பு மலத்துவாரங்களிலும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் 6ஆம் இடத்து அதிபதியான சூரியனுடன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்க்கை 12ஆம் இடத்துல ஏற்படுது. இதனால கணுக்கால்கள், பாதங்கள்ல பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கணுக்கால்களில் ஏற்படும் தொந்தரவானது மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்கு மட்டும் இருக்கும். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார். இதனால நீங்க செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. நிதானத்தோடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் தாமதமாக கிடைக்கலாம். இளைய சகோதரன் ஆதரவு எதிர்பார்ப்பது மிகவும் கடினம். தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் 11ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறார். அதனால உங்களுக்கு வருமானங்கள் என்பது அதிகப்படியாக வரும். அதே நேரம் வரவுக்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். அதே நேரம் இந்த குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் 11ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 12ல என்னன்னா ஆட்சியா இருக்கிறார். இந்த திருமணத்தின் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். 10ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால நீங்க செய்கின்ற தொழிலின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள், எதிர்பாராத லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் 11ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 12ல ஆட்சியாக இருக்கிறார். இதனால வந்த பணங்கள் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் செலவுகளை சுருக்கி செய்யுங்கள். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவதனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் பூர்வீக சொத்துக்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற மீனராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா காதலர்களிடையே பாத்தீங்கன்னா சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணப்படும். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள்
மற்றும் படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா கேதுவானவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல வந்து பெரிதான அளவுக்கு நாட்டத்தை ஏற்படுத்த மாட்டார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகம் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி இருந்த எதிரிகளுடைய பலம் என்பது இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ராகுவானவர் உங்களுடைய ராசியின் மேலே இருக்கிறார். அதே நேரத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா சிறிய களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சனியினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால அவ்வப்போது குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் என்பது வந்து போகும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரம் நீங்க பேசுற பேச்சுல குடும்பத்துல பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். சுக்கிரன் ஆனவர் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா முன்பிருந்த அளவுக்கு தைரியம் என்பது இருக்காது. ஆகையால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக அதிக அளவு விரைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையானது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.